மாலை திரும்பிய பிறகு சப்ரினா எலிசபெத்தை நோக்கி, சோதனையில் வெற்றி பெற்ற முதல் 5 மாணவர்களுக்காக ஏன் சிறப்பு வகுப்பு உருவாக்கப்பட்டது என்று கேட்டாள். எலிசபெத் அவர்களது திறமைகள் மற்றும் ஆன்மா செல்லங்களின் வம்சம் தன் எதிர்பார்ப்பை விட மிகவும் வியப்பூட்டுவதாக இருந்தது என்று விளக்கினாள். அவர்களின் திறனை பொறுத்தவரை அவர்களை சாதாரண வகுப்பில் அனுப்புவது நேரத்தை வீணாக்குவதாக இருக்கும் என்று அவள் வலியுறுத்தினாள். அதற்குப் பிறகு காலம் சென்றபோது ஆசிரியருடன் இருப்பது கிறிஸ்டோபருக்கு உண்மையான மகிழ்ச்சியை அளித்தது. அவனது எதிர்வினையை பார்த்த எலிசபெத் அவன் மனதில் என்ன நடக்கிறது, ஏன் அவனது நெற்றியில் வியர்வை சொட்டுகிறது என்று யோசிக்காமல் இருக்க முடியவில்லை. அதே நேரத்தில் கிறிஸ்டோபர் இந்த பெண் சொல்வதனைத்தையும் கேட்பேன் என்று நினைத்தான். மிகுந்த சிரமமாக உணர்ந்து அவன் சூழ்நிலையை சமப்படுத்த முயன்று, நான் அழகானவன் என்பதை அறிந்திருக்கிறேன், நீ என்னை பார்க்கும் விதம் எனக்கு சிரமமாக உள்ளது என்று எலிசபெத்திடம் சொன்னான். பின்னர், உண்மையிலேயே என்னுடன் நேரம் செலவிட விரும்பினால் நாம் இருவரும் கஃபேக்கு போகலாம் என்று பரிந்துரைத்தான். ஆனால் அந்த நேரத்தில் எலிசபெத் திடீரென அவனது தலையில் அடித்து அவனை நிஜத்திற்கு திருப்ப முடிவு செய்தாள். அந்த அடியின் வலிமை மிகுந்தது இருந்ததால் கிறிஸ்டோபரின் தலையில் பெரிய கட்டி உருவானது. அவன் உடல் வலியுடன் மட்டுமல்லாமல் அவளது அவமதிப்பான வார்த்தைகளால் மனவலியையும் உணர்ந்தான். கிறிஸ்டோபர் என்ன பேசப்படுகிறது என்று முழுமையாக புரியாமல், அவேக்கன் ஸ்டேட் என்பது என் வழக்கமான காலை நிலைமையா என்று கேட்டான். இந்த விசித்திரமான கேள்வியை கேட்ட எலிசபெத் உடனே ஹோலோகிராஃபிக் ப்ரொஜெக்டர் திரையை உருவாக்கினாள். இது கிறிஸ்டோபரை முழுமையாக அதிர்ச்சியடையச் செய்தது. ஒரு பிரசன்டேஷன் மூலம் அவேக்கன் ஸ்டேட் என்னவென்று விளக்கினாள். திரையில் ஒரு மனிதனும் ஒரு பன்றியும் தோன்றின. அவேக்கன் ஸ்டேட் என்பது ஆன்மா எஜமானரும் அவரது செல்லமும் முழுமையாக இணக்கமாக இருப்பதை குறிக்கும். இந்த நிலை 100% அடைந்தால் அவர்கள் ஒரே உயிரினமாக இணைந்து விடுவார்கள். இணைப்பு முடிவை பார்த்த கிறிஸ்டோபர் அது தன் எதிர்பார்ப்புக்கு முற்றிலும் மாறுபட்டதாக இருந்ததால் செயல்முறையில் ஆர்வத்தை இழந்தான். ஆனால் அவனது எதிர்வினையை கவனித்த எலிசபெத், அவேக்கன் ஸ்டேட்டை சிறுமைப்படுத்த வேண்டாம், சிலருக்கே இந்த திறனை திறக்க முடியும் என்று எச்சரித்தாள். அவள், நீ ஒருவனாக அயன்சைட் வுல்ஃபுடன் போராடியதை நினைவில் கொள், அப்போது நீ உன் நிலையை அவேக்கன் செய்திருக்கலாம் என்றாள். கிறிஸ்டோபர் எதிர்க்க முடியவில்லை, ஏனெனில் அவன் உண்மையில் இந்த நிலையை ஆன்மா செல்லம் உருவாக்கும் ஒத்திரை என்ற புத்தகத்தின் மூலம்தான் கண்டுபிடித்தான். ஆனால் அவனைத் தவிர சாதாரண மனிதர்களின் திறனை மீறிய சக்திகளை உடையவர்கள் உள்ளனர் என்று எலிசபெத் சொன்னபோது அவன் ஆர்வமடைந்தான். சிறிது எரிச்சலை அடக்கி எலிசபெத் கிறிஸ்டோபருக்கும் அவனது ஆன்மா செல்லத்திற்கும் இடையிலான இணக்கத்தின் கருத்தை விளக்கினாள். அந்த சொல் என்ன அர்த்தம் என்று தெரியாத கிறிஸ்டோபர் இந்த இணக்கத்தை எங்கே எப்படி பார்க்கலாம் என்று கேட்டான். இந்த உரையாடல் திடீரென எலிசபெத்துக்கு தலைவலியை ஏற்படுத்தியது. சிறிது பொறுமையை இழந்து, இப்போதே என்னை அடி என்று கிறிஸ்டோபரிடம் சொன்னாள். அவளது வார்த்தைகளால் கிறிஸ்டோபரின் செல்கள் கோபமடைந்தன. ஆனால் அவள் வேறு அர்த்தத்தில் சொன்னதை உணர சில நிமிடங்கள் எடுத்தது. பின்னர் எலிசபெத் அவனை மரணக் கண்களால் பார்த்து, அபத்தம் பேசுவதை நிறுத்து என்று நிஜத்திற்கு திருப்ப முடிவு செய்தாள். சிறிது வெட்கப்பட்டாலும் தாக்க தீர்மானித்த கிறிஸ்டோபர், எச்சரிக்கையுடன் இரு, நான் என் சக்தியின் 50% மட்டுமே பயன்படுத்துவேன் என்றான். ஆனால் எலிசபெத் சிறிதளவும் பயமின்றி அவனது தாக்குதலை எளிதாக நிறுத்தினாள். இது கிறிஸ்டோபரை அதிர்ச்சியடையச் செய்தது. அவன் என்ன நடந்தது என்று புரிந்து கொள்ளும் முன் அவள் அவனது கையை பிடித்து அவனது அசைவை மாற்றி அவனை தலைகீழாக தள்ளினாள். இந்த நிகழ்வு ஆசிரியர் எவ்வளவு வலிமையானவர் என்பதை கிறிஸ்டோபருக்கு இறுதியாக நம்ப வைத்தது. ஒரு சிரமமான விழுதலுக்குப் பிறகு அவன் மீண்டு சரியான நிலையை ஏற்று காலில் எழுந்தான். அவனது மீட்சியை பார்த்த எலிசபெத், உன் சக்திகளை 100% பயன்படுத்தி உன் ஆன்மா செல்லத்துடன் உள்ள இணக்கத்தை மதிப்பிட வேண்டும் என்றாள். இதை கேட்ட கிறிஸ்டோபர், கவனமாக இரு என்று எச்சரித்தான். பின்னர் அவன் தாக்க முடிவு செய்து தனது சக்தியை முழுமையாக குவித்து அவளை உதைத்தான். ஆனால் எலிசபெத் அவனது செயல்களை முன்னரே உணர்ந்து தாக்குதலை தடுத்து தாக்குதலால் பதிலளிக்க தயாரானாள். அவள் எதிர்த்தாக்கியபோது அந்த அடியின் வலிமை மிகுந்ததால் கிறிஸ்டோபரின் குதிகால் வெடித்தது போல உணர்ந்தான். ஆனால் எலிசபெத் எதுவும் நடக்காதது போல தாக்குதலை சமாளித்தாள். அமைதியாக இருந்தாள். இதற்கிடையில் கிறிஸ்டோபரின் காலணிகள் எரிந்தன. அவன் தாக்குதலின் முழு வலிமையையும் உணர்ந்தான். பின்னர் எலிசபெத் அவனை பாராட்டி மீண்டும் தாக்க திட்டமிட்டாள். இது கிறிஸ்டோபருக்கு ஆச்சரியமாக இருந்தது. தயாராக இல்லாத கிறிஸ்டோபர் வரும் ஆபத்தால் பயந்து தனது ஷாக் திறனை பயன்படுத்த முடிவு செய்தான். திடீரென எலிசபெத் நின்றாள். இது கிறிஸ்டோபருக்கு தாக்க சிறந்த வாய்ப்பாக இருந்தது.
ஆனால் அவன் மீண்டும் தாக்க முயன்றபோது எலிசபெத் திடீரென அவனது மந்திரத்திலிருந்து விடுபட்டாள். அவளது எதிர் நடவடிக்கையால் ஹீரோ திடீரென சிக்கிக் கொண்டான். அவள் அவனது ஷாக் திறனை எளிதாக சமாளித்ததை உணர்ந்த கிறிஸ்டோபர் குழப்பமடைந்தான். அடுத்த தருணத்தில் கிறிஸ்டோபர் எலிசபெத்தின் மார்பை பிடித்திருப்பதை உணர்ந்தான். அவளது பொறுமை அவனது விசித்திரமான நடத்தையால் முடிந்ததால் அவள் கோபத்தை ஒரே சக்தி வாய்ந்த அடியால் அவனது மார்பில் செலுத்தினாள். அது அவனை கிட்டத்தட்ட மறுமை உலகிற்கு அனுப்பியது. அந்த அடியால் கிறிஸ்டோபரின் முழு மார்பும் வலித்தது. தரையில் விழுந்து கடுமையான வலியால் அவன் மேலும் போராடுவதை நிறுத்த முடிவு செய்தான். சிறிது நேரத்தில் எலிசபெத் அவனை அணுகி, "நீ என்ன திறனை என்னிடம் பயன்படுத்தினாய்?" என்று கேட்டாள். அது ஒரு கணம் அவளுக்கு உணர்விழப்பை ஏற்படுத்தியது என்று அவள் ஒப்புக்கொண்டாள். சிறிது குழப்பத்துடன் கிறிஸ்டோபர், "அந்த திறன் சோல் ஸ்ட்ரைக், அது என் ஆன்மா செல்லத்தின் திறன்" என்று விளக்கினான். அவனது விளக்கத்தை கேட்ட பெண் கிறிஸ்டோபரின் செல்லத்துடன் உள்ள இணக்கம் 70% மேல் இருப்பதை உணர்ந்தாள். இது அவளது இணக்கம் 75% மட்டுமே என்பதை கருத்தில் கொண்டால் மிகவும் வியப்பூட்டியது. சமீபத்தில் ஆன்மா எஜமானனாக ஆன அவன் இத்தகைய நிலையை எவ்வாறு அடைந்தான் என்று எலிசபெத் யோசித்தாள். கிறிஸ்டோபர், "நான் 205உடன் பல ஆண்டுகள் வாழ்ந்ததால் அவன் என் ஆன்மா செல்லமாக மாறுவதற்கு முன்னவே இணக்கம் ஏற்பட்டிருக்கலாம்" என்றான். அவனது கதையை நம்பாத பெண், "ஒவ்வொருவருக்கும் தங்களது ரகசியங்கள் உள்ளன. நான் பிறரின் விஷயங்களில் தலையிட மாட்டேன்" என்றாள். அதை மறந்து மேலும் கேள்விகள் கேட்காமல் இருப்பது நல்லது என்று முடிவு செய்தாள். பின்னர் எலிசபெத் அவனுக்கு அவேக்கன் ஸ்டேட் கற்றுக் கொடுக்க முன்வந்தாள். சிறிது குழப்பத்துடன் கிறிஸ்டோபர், "அதற்காக அதிக கட்டணம் செலுத்த வேண்டுமா?" என்று கேட்டான். எலிசபெத், "உன் தற்போதைய நிலையில் உன் சக்தியின் முழு திறனை திறக்க முடியாது, எனவே என் உதவிக்கு கட்டணம் இல்லை" என்று விளக்கினாள். அவள், "நான் உனக்கு சக்தி திறன்களையும் போராட்டத்தையும் கற்றுக் கொடுப்பேன்" என்றாள். இதை கேட்ட கிறிஸ்டோபர் நிம்மதியடைந்து மகிழ்ச்சியுடன் அகாடமியை விட்டு வெளியேறினான். சிறிது நேரத்தில் அவன் சுவர்களை விட்டு வெளியேறும்போது அவனது கவனத்தை ஒரு பழக்கமான உருவம் ஈர்த்தது. அவனது நண்பன் மார்ட்டின் வேகமாக ஓடி வந்தான். அவன் தெளிவாக ஏதோ உற்சாகத்தில் இருந்தான். கிறிஸ்டோபர் எலிசபெத்திடமிருந்து எந்த குணநலன் வளர்ச்சி அனுபவம் பெற்றான் என்பதை தெரிந்து கொள்ளும் வாய்ப்பை மார்ட்டின் தவறவிடவில்லை. அவர்களின் முகங்கள் அருகில் வந்தபோது கிறிஸ்டோபர் ஒரு விசித்திரமான உணர்வை உணர்ந்து கிண்டலாக, "முட்டாள்" என்று மார்ட்டினிடம் சொன்னான். மார்ட்டின் பதிலாக அவனை தனது புதிய வகுப்புத் தோழர்களை சந்திக்க அழைத்தான். அவர்கள் செல்சியாவையும் சார்ல்ஸையும் சந்தித்தனர். அவர்கள் ஆர்வத்துடன் கிறிஸ்டோபரிடம் தங்களை அறிமுகப்படுத்தினர். பின்னர் மார்ட்டின், "நாம் அனைவரும் சேர்ந்து இரவு உணவு உண்டு ஒருவரையொருவர் நன்கு அறிந்து கொள்ளலாம்" என்று பரிந்துரைத்தான். ஆனால் கிறிஸ்டோபர் மரியாதையுடன் மறுத்தான். ஏனெனில் அவனுக்கு வேறு திட்டங்கள் இருந்தன. அவன் நகரத்தில் ஆன்மா வழிகாட்டியாக பதிவு செய்வது எப்படி என்பதை அறியப் போகிறான். இதை கேட்ட செல்சியா வெளிப்படையான அதிர்ச்சியுடன் எதிர்வினையாற்றினாள். கிறிஸ்டோபர் ஆன்மா வழிகாட்டி என்பதை அவள் நம்ப முடியவில்லை. மார்ட்டின் இதற்கிடையில் கிறிஸ்டோபர் ஆன்மா வளர்ப்பதில் மிகுந்த திறமை கொண்டவன் என்று பெருமையாக தனது சகோதரருக்கும் அந்த பெண்ணுக்கும் சொன்னான். அவர்கள் தங்கள் செல்லங்களை எவ்வாறு மேம்படுத்துவது என்று அவனை கேட்டால் நல்லது என்றும் பரிந்துரைத்தான். ஆனால் கிறிஸ்டோபர் புன்னகையுடன், "மார்ட்டினை கேட்க வேண்டாம், அவன் பெருமைப்படுவதையே விரும்புகிறான்" என்று அறிவுறுத்தினான். அதனால் கிறிஸ்டோபர் சிறிய புன்னகையுடன் வெளியேறி தனது நண்பர்களை யோசனையில் விட்டான். இதற்கிடையில் செல்சியா தனது சந்தேகங்களை விட முடியவில்லை. இவ்வளவு இளம் வயதில் கிறிஸ்டோபர் எப்படி திறமையான ஆன்மா பயிற்றுவிப்பாளராக ஆனான் என்று அவள் புரிந்து கொள்ள முடியவில்லை. யோசனையில் மூழ்கிய அவள் தங்கள் நகரத்தில் பெரும்பாலான ஆன்மா பயிற்றுவிப்பாளர்கள் முதிர்ந்தவர்கள் என்பதை நினைத்தாள். ஏனெனில் நகர கல்வியாளர் சங்கமே சான்றிதழ்களை வழங்குவதற்கு பொறுப்பானது. அவற்றை பெறுவது அவர்களது தலைமுறையில் மிகவும் கடினமானது. மேலும் சான்றிதழ் பெற வந்த பெரும்பாலானவர்கள் ஏற்கனவே பெரியவர்கள். ஆனால் இளம் விண்ணப்பதாரரான கிறிஸ்டோபர் அதிகாரப்பூர்வ அங்கீகாரம் பெற தேர்வை தாண்ட வேண்டியிருந்தது. இது ஆன்மா பயிற்றுவிப்பாளர் தொழில் உலகில் மிக உயர்ந்த சம்பளம் பெறும் தொழில்களில் ஒன்றாக இருப்பதை உறுதிப்படுத்தியது. கிறிஸ்டோபர் நிச்சயமாக இந்த சாதனையை விரும்பினான். கிறிஸ்டோபர் பதிவு மேசைக்கு வந்தபோது புன்னகையுடன் அந்த பணியாளர், "நீ எந்த நிலைக்கு விண்ணப்பிக்க விரும்புகிறாய், தொடக்க நிலையா அல்லது இடைநிலையா?" என்று கேட்டார். அவள் மனதளவில் கிறிஸ்டோபர் மிகவும் இளம் தோற்றமுடையவன் என்பதால் அவன் மிகவும் சிறிய வயதிலேயே பயிற்சி தொடங்கியிருக்கிறானோ என்று யோசித்தாள். ஆனால் கிறிஸ்டோபர் உண்மையான ஆர்வத்துடன் மேல்நிலை அல்லது நிபுணர் நிலைக்கு தேர்வு இருக்கிறதா என்று கேட்டான்.
அவனது கேள்வியை கேட்ட பணியாளர், இந்த நகரத்தில் நீ அடையக்கூடிய மிக உயர்ந்த நிலை இடைநிலை மட்டுமே. மேல்நிலையை அடைய விரும்பினால் இம்பீரியல் சிட்டியில் பதிவு செய்ய வேண்டும் என்று தெரிவித்தார். இடைநிலை தேர்வை எடுக்க முடிவு செய்த கிறிஸ்டோபர் பணியாளரின் சந்தேகத்தையும் எதிர்கொண்டான். அவள் மீண்டும், இந்த தேர்வை தாண்ட உனக்கு திறன் இருக்கிறதா என்று சந்தேகித்தாள். அவள் மீண்டும், உன் முடிவை மாற்றிக்கொண்டாயா என்று கேட்டாள். ஆனால் கிறிஸ்டோபர் ஏற்கனவே பதிவு கட்டணத்தை செலுத்தி பதிவு படிவத்தை கேட்டான். பின்னர் அவன் தேவையான பணத்தை அந்த பெண்ணிடம் கொடுத்தான். கட்டணம் உறுதிப்படுத்தப்பட்ட பிறகு அவன் தேர்வு அட்டவணையையும் உட்பட தேவையான அனைத்து ஆவணங்களையும் பெற்றான். மாலை கிறிஸ்டோபர் வீட்டிற்கு திரும்பிய போது குளியலறையில் நீர் ஓடுவதை கேட்டான். அதனால் குவென் திரும்பியிருப்பாள் என்று தெரிந்தது. அந்த நேரத்தில் அவன் மனதில் அவள் மீண்டும் உடையின்றி குளியலறையிலிருந்து வருவாளா என்ற எண்ணமே இருந்தது. அவன் மீண்டும் சுவாரஸ்யமான காட்சியை பார்க்க காத்திருந்தான். குளியலறை கதவு திறக்கப்பட்டபோது அவனது பார்வை அந்த காட்சியில் மையப்படுத்தப்பட்டது. ஆனால் அவனது எதிர்பார்ப்பு நிறைவேறவில்லை. குவென் மெல்லிய உடையில் குளியலறையிலிருந்து வந்தாள். அவனுக்கு ஏமாற்றமாக இருந்தாலும் கிறிஸ்டோபர் அவள் இன்னும் கவனத்தை ஈர்க்கிறாள் என்பதை ஒப்புக்கொண்டான். அவளை வாழ்த்திய கிறிஸ்டோபர் அவர்கள் சேர்ந்து செய்த கடைசி பணியை பற்றி அவளது கருத்தை உடனே கேட்டான். ஆனால் குவென் அவன் சொல்வதை நினைவில் கொள்ளவில்லை போலிருந்தது. அவள் விரைவாக அவனிடம் முதுகை காட்டி, என்னை அப்படி பார்க்காதே, இல்லையெனில் உன் கண்களை பிழித்து விடுவேன் என்று எச்சரித்தாள். இந்த நேரத்தில் குவென் உண்மையிலே இரட்டை நபர்தன்மை கொண்டவள் என்று கிறிஸ்டோபர் நம்பினான். அடுத்த நாள் கிறிஸ்டோபரின் தேர்வு திட்டமிடப்பட்டிருந்ததால் அவன் காலை முதலே சங்க கட்டிடத்திற்கு சென்றான். அங்கு அறை ஒருங்கிணைப்பாளர் அவன் தவறான இடத்திற்கு வந்துவிட்டான் என்று நினைத்தார். ஆனால் கிறிஸ்டோபரிடம் தேர்வு சீட்டு இருந்ததும் அவனை உள்ளே அனுமதித்தார். ஹீரோ அறைக்குள் நுழைந்தவுடன் தேர்வுக்கு தயாராக இருந்த பெரியவர்களின் குழுவால் வரவேற்கப்பட்டான். எதிர்பார்த்தபடி அவர்களின் முதல் எண்ணம் அவன் தவறாக வந்துவிட்டான் அல்லது கிண்டல் செய்கிறான் என்பதே ஆகினது. ஆனால் இணை தேர்வாளர்களின் எதிர்வினையிலிருந்து அந்த பேராசிரியர் மிகவும் பிரபலமானவர் என்பதை கிறிஸ்டோபர் உணர்ந்தான். சிறிது நேரத்தில் பேராசிரியர் அனைவரையும் விரைவாக வாழ்த்தி நேரடியாக விஷயத்திற்கு சென்றார். அவர்கள் செய்ய வேண்டிய பணி, மாறுபாடு செயல்முறையில் தோல்வியுற்ற ஆன்மா செல்லத்தை எப்படி மீண்டும் உயிர்ப்பிக்கலாம் என்பதை கண்டுபிடிப்பது. பேராசிரியர் கூட சேர்த்து அவர்கள் செல்லத்தை வெற்றிகரமாக மாறுபடுத்த உதவினால் அது பெரிய கூடுதல் பலனாக இருக்கும் என்றும் சொன்னார். அவன் பேசிக் கொண்டிருந்தது கல்லாக மாறியிருந்த செல்லக் குரங்கை பற்றியது. பங்கேற்பாளர்களில் ஒருவரான பெண்டி, மாறுபட்ட செல்லத்தை காப்பாற்ற வேண்டுமென்றால் ஏன் கல் சிலை கொடுக்கப்பட்டது என்று பேராசிரியரிடம் கேட்டான். பேராசிரியர் சிறிது ஆச்சரியத்துடன், அது எந்த கல் என்பதை கூட கண்டுபிடிக்க முடியாவிட்டால் தேர்வில் வெற்றி பெறும் நம்பிக்கை வேண்டாம் என்று பதிலளித்தார். அந்த குரங்கின் வளர்ச்சி பெரும்பாலும் தெரியாதது. அதன் பரிணாம பாதை முழுமையற்றது. அது ஏற்கனவே இறப்பிற்கருகில் இருந்தது. பின்னர் கிறிஸ்டோபர் தனது கையை உயர்த்தி தன்னம்பிக்கையுடன் தனது அறிவை பகிர்ந்தான். முதன்மை பேராசிரியர் அவனது விளக்கத்தை கேட்ட பிறகு, நீ சொல்வது சரி என்று உறுதிப்படுத்தினார். இந்த செல்லத்தை கல்வகை தீய ஆன்மாவின் கருவை பயன்படுத்தி மேம்படுத்த முயன்றோம், ஆனால் தவறான முறையால் தோல்வியடைந்தது என்றார். பேராசிரியர், தேர்வில் வெற்றி பெற அடுத்த 1 மணி நேரத்திற்குள் இந்த ஆன்மா செல்லத்தை காப்பாற்றும் வழியை கண்டுபிடிக்க வேண்டும் என்று தெரிவித்தார். கிறிஸ்டோபர் நேரம் வீணாக்காமல் இந்த பணியை முடிக்க என்ன பொருட்கள், என்ன செயல்முறைகள் தேவை என்று உடனே விளக்கினான். சந்தேகத்துடன் இருந்த பேராசிரியர், உன் தீர்வு வேலை செய்யும் என்று எவ்வளவு நம்பிக்கை உனக்கு உள்ளது என்று கேட்டார். கிறிஸ்டோபர் வெளிப்படையான தன்னம்பிக்கையுடன், என் திட்டம் 100% வேலை செய்யும். தேவையான பொருட்களை வழங்கினால் செல்லத்தை காப்பாற்றுவதோடு வெற்றிகரமான மாறுபாட்டிற்கும் வழிநடத்துவேன் என்றான். மேலும், பொருட்கள் பயனற்றதாக இருந்தாலும் நான் பணம் செலுத்த தயாராக இருக்கிறேன் என்று கூறினான். இதை கேட்ட பேராசிரியர் கிறிஸ்டோபரின் தன்னம்பிக்கையால் ஆச்சரியப்பட்டார். சிறிது நேரம் யோசித்த பிறகு அவனை நம்ப முடிவு செய்தார். பேராசிரியர் தனது உதவியாளரிடம் தேவையான பொருட்களை தயாரிக்கச் சொன்னார். சிறிது நேரத்தில் கிறிஸ்டோபர் மருந்தை தயாரித்து தேவையான அனைத்து பொருட்களையும் கவனமாக கலந்தான். தீர்வு தயாரானதும் முன்கூட்டியே தயாரிக்கப்பட்ட பெரிய பானையில் சிலையை வைக்க உத்தரவிட்டான். ஆனால் நிகழ்வுகளை பார்த்து கொண்டிருந்த தேர்வாளர்களில் ஒருவர், உன் ஆன்மா செல்லம் இறந்துவிட்டால் தேர்வில் தோல்வியடைவாய், பயமில்லையா என்று கேட்டான். இதற்கு பதிலாக கிறிஸ்டோபர் மூத்தவர்களை நோக்கி, உங்களிடம் காப்பாற்றும் தீர்வு இருக்கிறதா என்று சவால் விட்டான். மூத்தவர்கள் வெற்றி சாத்தியமில்லை என்று நம்பாமல் தொடர்ந்து எதிர்த்தனர்.
ஆனால் இதையெல்லாம் கவனித்த பேராசிரியர் அவர்களை கடுமையாக அமைதிப்படுத்தி கிறிஸ்டோபருக்கு தொடர அனுமதி அளித்தார். ஆண்கள் அமைதியாகி எதிர்ப்பை நிறுத்தியதும் ஹீரோ தனது செயல்களை தொடர்ந்தான். சிலை கொதிக்கும் பானையில் வைக்கப்பட்டபோது முதன்மை பேராசிரியர், "உன் எண்ணங்களையும் செயல்களையும் விளக்கிச் சொல்" என்றார். கிறிஸ்டோபர் நேரம் வீணாக்காமல், "நான் வழங்கிய பொருட்கள் ஆன்மா செல்லப்பை உயிர்ப்பித்து வெற்றிகரமான மாறுபாட்டிற்கு வழிநடத்தும்" என்று பணிவுடன் விளக்கினான். மேலும் இந்த செயல்முறை செல்லம் மேலும் வளர்ச்சியடைய அனுமதிக்கும் என்றும் குறிப்பிட்டான். பேராசிரியர் அவனது விளக்கங்களை சற்றே விசித்திரமாகவும் சிரிப்பூட்டுவதாகவும் நினைத்தார். ஆனால் கிறிஸ்டோபர் பரிந்துரைத்த பொருட்களை பயன்படுத்தி செல்லத்தில் செயற்கை மாறுபாட்டை ஏற்படுத்துவான் என்று நம்ப முடியவில்லை. ஏனெனில் செயற்கை மாறுபாடு என்பது நம்ப முடியாத ஒன்று. அரை மணி நேரம் கடந்தும் எந்த மாற்றமும் இல்லை. இதனால் பார்வையாளர்களிடையே மீண்டும் சூடான விவாதம் எழுந்தது. எதிர்பார்த்தபடி பெண்டி தனது அதிருப்தியை வெளிப்படுத்தினான். ஆனால் தேர்வாளர்களில் ஒருவர், "பெண்டி, பொறுமையாக இரு, கிறிஸ்டோபருக்கு ஏதோ திட்டம் இருக்கலாம்" என்று அறிவுறுத்தினார். இதற்கு பிறகு ஹீரோ ஒரு சிறிய பாட்டிலில் தீர்வை தயாரித்தான். அது ஆன்மா செல்லம் பரிணாமமடைய உதவும் என்று அவன் கூறினான். இதுவரை எந்த கல்வியாளரும் இப்படிப்பட்ட வெற்றியை அடையவில்லை என்பதை பேராசிரியர் அறிந்திருந்தார். ஆனால் தனது ஆர்வத்தை அடக்கி கிறிஸ்டோபரின் செயல்களை கவனித்தார். ஹீரோ, "சாதாரண சூழ்நிலையில் இந்த சிறிய பாட்டில் ஆன்மா செல்லத்தின் இரத்தக்கோட்டை செயல்படுத்தப் போதாது, ஆனால் இச்சூழல் விசேஷமானது" என்று விளக்கினான். செல்லம் இறப்பின் விளிம்பில் இருந்ததால் தீர்வில் உள்ள இரத்தசாரம் அதன் உணர்வை எழுப்பி முந்தைய பிரச்சனைகளையும் மீறி வளர்ச்சி பெறும் வாய்ப்பை அளித்தது. திடீரென மந்திரம் போல ஆன்மா செல்லம் உயிர் பெற்று அந்த கணத்தில் கொதித்துக் கொண்டது. இது அங்கு இருந்த அனைவரையும் அதிர்ச்சியடைய செய்தது. பேராசிரியர் தனது கண்களை நம்ப முடியாமல் அதிர்ச்சியடைந்தார். அவரது கண்முன்னே ஒரு அதிசயம் நடந்தது போல தோன்றியது. செல்லம் உயிர்ப்பிக்கப்பட்டதோடு மட்டுமல்லாமல் உடனடியாக மாறுபடும் திறனும் பெற்றது. சிறிது நேரத்தில் தனது வலிமையை மீட்ட செல்லம் அதை உயிர்ப்பிக்க பயன்படுத்திய பொருட்களை அழித்தது. இது அங்கு இருந்தவர்களுக்கு இன்னும் பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. கிறிஸ்டோபர் சொன்னபடி செல்லம் உண்மையிலேயே பரிணாமமடைந்தது. அது இப்போது மங்கி கட் கிளாண்ட் சேர்ந்த கோல்டன் கிபனாக 50% செயல்படுத்தப்பட்டது. இந்த செல்லத்திற்கு 2 வகை மாறுபாடுகள் இருந்தன, தங்க வகையும் போராட்ட வகையும். மேலும் E5 மட்டத்தில் 4 நட்சத்திர வளர்ச்சி மதிப்பீடும் இருந்தது. பின்னர் பேராசிரியர் கிறிஸ்டோபரை பாராட்டி அவன் உண்மையிலேயே அங்கீகாரம் பெற தகுதியானவன் என்றார். ஆனால் இடைநிலை ஆன்மா கல்வியாளர் சான்றிதழ் மட்டுமே தர முடியும் என்று வருத்தப்பட்டார். இதற்கிடையில் பெண்டி கிறிஸ்டோபரின் வெற்றியால் தெளிவாக எரிச்சலடைந்தான். திடீரென ஆன்மா செல்லம் கிறிஸ்டோபரின் காலை பிடித்தது. இது முதலில் அவனை சிறிது பயமுறுத்தியது. ஆனால் செல்லம் அவனை பிரகாசமான பாசமிகு பார்வையுடன் நோக்குவதை அவன் உணர்ந்தான். சிறிது வெட்கத்துடன், "என்னுடன் வர விரும்புகிறாயா?" என்று கிறிஸ்டோபர் கேட்டான். கிபன் அவனது காலை கட்டிப்பிடித்து பாசமிகு பார்வையுடன் பார்த்தது. இது நாம் சேர்ந்து பயணத்தை தொடர்வோம் என்று அழைப்பது போல இருந்தது. முதன்மை பேராசிரியர் ஆழ்ந்த யோசனையில் இந்த நிலைமையில் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை. ஆன்மா செல்லம் கிறிஸ்டோபருடன் இருக்க விரும்பியது தெளிவாக இருந்தது. ஆனால் இந்த செல்லத்தில் அதிக பணம் செலவழிக்கப்பட்டதால் முடிவு எளிதாக இருக்கவில்லை. பேராசிரியரின் எதிர்வினையை கேட்ட செல்லம் திடீரென கோபமடைந்து கட்டிடத்தின் தரையை அழிக்கத் தொடங்கியது. இந்த நிலைமையில் பேராசிரியருக்கு செல்லத்தின் விருப்பத்தை ஏற்றுக்கொள்வதை தவிர வேறு வழியில்லை. கிறிஸ்டோபர் நன்றியுடன், "நான் தேவைப்பட்டால் எப்போதும் என்னிடம் உதவி கேட்கலாம்" என்று பேராசிரியரிடம் சொன்னான். பதிலளித்த முதன்மை பேராசிரியர், "இவ்வளவு இளம் ஆன்மா நிபுணர் நகரத்தில் இருப்பது பெரிய மரியாதை" என்றார். அதே நாளில் கிறிஸ்டோபர் கோல்டன் கிபனுடன் ஒப்பந்தம் செய்தான். அவனை கிங் காங் என்று பெயரிட்டான். செல்லம் மகிழ்ச்சியுடன் அந்த பெயரை ஏற்றுக்கொண்டது. ஒப்பந்தம் ஆன்மா செல்லம் உருவாக்கும் ஒத்திரை மூலம் நிறைவேற்றப்பட்டது. ஒப்பந்தம் கையெழுத்தான பிறகு ஒத்திரை கிறிஸ்டோபரிடம் கிங் காங்குக்கு ஒரு திறனை தேர்ந்தெடுக்கச் சொன்னது. கிறிஸ்டோபர் இன்வல்னரபிள் வாஜ்ரா திறனை தேர்ந்தெடுத்தான். அது உடனே அவனது திறன்களில் இணைக்கப்பட்டு வலுவான பாதுகாப்பை அளித்தது. ஆனால் இப்போது ஹீரோ எத்தனை அடிகளை தாங்க முடியும் என்று ஆர்வமாக இருந்தார். அதன் பயனை காண கிறிஸ்டோபர் கிங் காங்குக்கு, "உன் சக்தியின் 10% கொண்டு என்னை தாக்கு" என்று சொன்னான். அவன் எளிதாக அந்த தாக்குதலை தாங்க முடியும் என்று உணர்ந்தான். பின்னர் 20% சக்தியை பயன்படுத்த கேட்டான். இந்த கோரிக்கையை கேட்ட செல்லம் அதிர்ச்சியடைந்தாலும் கீழ்ப்படியது.
பின்னர் 30% மற்றும் 40% சக்தியை பயன்படுத்த கேட்டான். 50% சக்தியில் கிறிஸ்டோபர் சிறிது பின்வாங்க வேண்டியிருந்தது. இதனால் இந்த செல்லம் எவ்வளவு திறன் கொண்டது, எந்த அளவிலான சக்தியை தாங்க முடியும் என்பதை அவன் உணர்ந்தான். கிங்காங் அளித்த இந்த மதிப்புமிக்க திறனுக்கு பதிலாக கிறிஸ்டோபர் தனது செல்லத்துக்கு ஒரு பரிசை வழங்க முடிவு செய்தான். அது ஒரு பண்டைய கம்பு. இந்த பொருளுக்கு அற்புதமான தன்மை இருந்தது. அது அளவை அதிகப்படுத்தவோ குறைக்கவோ முடியும், ஆனால் அதிசயமான எடையை தக்க வைத்துக் கொண்டிருந்தது. கிங்காங் அந்த பரிசை ஏற்றுக்கொண்டதும் உடனே மாறுபட்டான். ஹீரோ பயிற்சி மண்டபத்தை கடந்து சென்றபோது பள்ளியில் சிறப்பு பயிற்சி தொடங்கியிருப்பதை கவனித்தான். உள்ளே தனது வகுப்பு தோழி மற்றும் அவளது செல்லத்தை கண்டான். சப்ரினா ஹோஹோவுக்காக ஒரு பணியை தயாரித்திருந்தாள். அதில் அவன் கண்களை மூடியபடி காற்றில் பறக்கும் பந்துகளை தவிர்க்க வேண்டும். சிறிது நேரத்தில் மற்றொரு ஆன்மா செல்லம் சார்ல்ஸை அவனது கவனத்தை ஈர்த்தது. இந்த மிருகம் டிராகன் கான்கரர் டர்ட்டில் என்று அழைக்கப்பட்டது. அது பிளாக் டர்டாய்ஸ் கிளாண்ட் சேர்ந்தது. 50% செயல்படுத்தப்பட்டது. கடினமான பயிற்சியால் கிறிஸ்டோபர் மனம் உடைந்ததை பார்த்த எலிசபெத் கவலை காட்ட முடிவு செய்து, அவனது செல்லம் இந்த வகை பயிற்சிக்கு ஏற்றதல்ல என்பதால் அவனை பணியிலிருந்து விலக்கினாள். அந்த நேரத்தில் அவள் திடீரென கிறிஸ்டோபரின் தாமதத்தை பற்றி கவனம் செலுத்தினாள். சிறிது வெட்கத்துடன் கிறிஸ்டோபர், நான் ஆன்மா கல்வி தேர்வை எழுதியிருந்தேன் என்று விளக்கினான். இதை கேட்ட மார்ட்டின், நீ தேர்வில் வெற்றி பெற்றாயா என்று கேட்டான். அதற்கு கிறிஸ்டோபர் தன்னம்பிக்கையுடன் ஆம் என்று பதிலளித்தான். இந்த செய்தி எலிசபெத்துக்கு அதிர்ச்சி அளித்தது. கிறிஸ்டோபர் ஏற்கனவே இடைநிலை அழைப்பாளராக ஆனதை அறிந்ததும் அவள் மகிழ்ச்சியை அடக்க முடியவில்லை. இதற்கிடையில் சார்ல்ஸும் செல்சியாவும் நடந்ததை பார்த்து கிறிஸ்டோபரின் திறமையை மறைக்க முடியாமல் ஆச்சரியத்துடன் பாராட்டினர். ஆனால் எலிசபெத் கிறிஸ்டோபரை திசை திருப்பி, ஸ்பாரிங் ரூமில் பயிற்சியை நினைவில் கொள் என்று கூறினாள். மாலை வந்ததும் ஹீரோ நியமிக்கப்பட்ட இடத்துக்கு வந்தான். அங்கு ஆசிரியர் ஏற்கனவே காத்திருந்தார். அவள், நமது பயிற்சியை ரகசியமாக வைத்திரு, பள்ளி நான் உனக்கு சிறப்பு கவனம் தருகிறேன் என்பதை அறியக்கூடாது என்றாள். கிறிஸ்டோபர் தயக்கமின்றி ஒப்புக்கொண்டான். பின்னர் எலிசபெத் அவனை ஒன் ஃபிஸ்ட் ஸ்ட்ரைக் என்ற கலை பயிற்சியில் பயிற்றுவிக்க தொடங்கினாள். இது புதிய யுகத்திற்கு முன் பயன்படுத்தப்பட்ட போர்க்கலை. இந்த நுட்பம் அவன் நினைப்பதை விட மிகவும் சக்தி வாய்ந்தது. அதை கற்றுக்கொண்டால் வாழ்க்கையை மாற்றும் என்றவள் விளக்கியாள். ஆசிரியர் அதை சோதித்தபோது மண்டபத்தில் உண்மையான வெடிப்பு ஏற்பட்டது. எலிசபெத், இப்போது உனக்கு செல்லத்தின் சக்தியின் 10% பங்கு உள்ளது. ஆனால் அதை எப்படி பயன்படுத்துவது தெரியாததால் பாதியையும் பயன்படுத்த முடியவில்லை என்றாள். என் காலத்தில் யாரும் இந்த நுட்பத்தை ஏன் பயன்படுத்தவில்லை என்று கிறிஸ்டோபர் ஆச்சரியப்பட்டான். எலிசபெத், ஆன்மா எஜமானர்கள் தங்களது செல்லங்களை வலுப்படுத்துவதில் அதிக கவனம் செலுத்தினர், தங்களது திறன்களை வளர்ப்பதில் அல்ல. சாதாரண எஜமானர்களுக்கு இந்த அடியை கற்றுக்கொள்ள தேவையில்லை. அவர்களது மிருகங்களை வலுப்படுத்துவது நல்லது என்றாள். இந்த வார்த்தைகளுக்கு பிறகு அவள் கிறிஸ்டோபருக்கு இந்த நுட்பத்தை சரியாக எப்படி கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை காட்டினாள். அந்த மாலை எலிசபெத்துடன் பயிற்சி முடிந்த பிறகு 3 நண்பர்களும் சேர்ந்து வீட்டிற்கு திரும்பினர். இந்த நேரத்தில் மார்ட்டின் கிறிஸ்டோபர் பற்றி தகவல் சேகரிக்க முயன்றான். அவன், நீங்கள் இருவரும் ரகசியமாக சந்தித்தீர்களா என்று கேட்டான். ஆனால் வழக்கம் போல கிறிஸ்டோபர் திறமையாக தவிர்த்தான். தேவையில்லாத உரையாடல்களை தவிர்த்தான். அவன் தொடர்ந்து கேள்விகள் கேட்காமல் இருக்க, நான் குழந்தைகள் நல அலுவலகம் திறக்கப் போகிறேன் என்று மார்ட்டினிடம் சொன்னான். எதிர்பார்த்தபடி மார்ட்டின் 100% ஆதரிக்க தயாராக இருந்தான். கிறிஸ்டோபர் பங்காளியாக ஆனால் அனைத்து செலவுகளையும் தானே செலுத்துவேன் என்றும் கூறினான். திடீரென அவர்கள் நோக்கி யாரோ விரைவாக ஓடி வந்தனர். அவர்கள், பல்வேறு பணிகளில் உதவ விரும்புகிறோம், புதிய திறன்களை கற்றுக்கொள்ள உழைப்பை வழங்குகிறோம் என்றனர்.